8வது தெற்காசியா அட்டையாபட்டியா சாம்பியன்ஷிப் பூட்டான் நடைபெற்றது. பூட்டான் ஃபெடரேஷன் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வந்து இந்த சாம்பியன்ஷிப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. 13th செப்டம்பர்லேருந்து 15th செப்டம்பர் வரைக்கும் இந்த போட்டி நடைபெற்றது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மட்டும் 7 நாடுகள் பங்கேற்றாங்க. இலங்கை, பூட்டான், பங்களாதேஷ், நேபாள், மயன்மார், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் பங்கேற்றாங்க. இதில் வந்து நம்ம இந்தியன் டீமில் வந்து நம்ம தமிழ்நாடை சார்ந்த 4 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து சசிகுமார், அரவிந்த், மதுமிதா, ஜோஷிகா இவங்க 4 பேரும் வந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதில் வந்து என் பேர் பாலாஜி. நான் வந்து இந்தியன் டீமோட மேனேஜராக வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அட்டையாபட்டியான்றது ஒரு தமிழ் பாரம்பரியமான ஒரு கேம். வந்து இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து விவசாய நிலத்தில் வந்து இந்த போட்டியை வந்து களைப்பாக இருக்கிற நேரத்தில் வந்து இந்த கேமை வந்து விளையாடுவாங்க. அப்போது இதை வந்து பார்த்துட்டு நம்ம மகாராஷ்டிராவிலேருந்து இதை வந்து சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இந்த கிட்டத்தட்ட ஒரு 35 வருடமாக வந்து இந்த அட்டையாபட்டியா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. என் பேர் ஜோஷிகா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் இந்த கேம் வந்து 7 வருஷமாக விளையாடிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கேமில் வந்து மொத்தம் 12 பேர் விளையாடுவாங்க. 3 பேர் சப்ஸ்டியூட், 9 பேர் மெயின் பிளேயர்ஸ். அதில் வந்து கிரானியர்னு ஒரு ஆள் உண்டு. அவங்க கொக்கோ கோட் மாதிரி தான் இருக்கும். கொக்கோ கோட்டில் வந்து கபடி விளையாடுற மாதிரி இருக்கும். அதில் சென்டரில் ஒரு லைன் இருக்கும் கொக்கோ கோட்டில். அதில் ஒரு மேன் நிற்பாங்க. அவங்க பேர் சென்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிரானியர்னு சொல்லுவாங்க. அடுத்து சைடில் ஒரு 8 ட்ரென்ச் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பிளேயர்ஸ் நிற்பாங்க. அவங்கள டிஃபெண்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு டீம். அடுத்து ஆப்போனன்ட் டீமில் ஃபஸ்ட்டு 5 பேர் இறங்குவாங்க. ஒருத்தவங்கள தாண்டி போகணும். அவங்க எல்லாருமே அவுட் ஆன பிறகு அடுத்து 4 பேர் இறங்குவாங்க. அவங்களும் தாண்டி போகணும். அதை வச்சு தான் பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. என் நேம் வந்து எம் அரவிந்த். நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து இப்போ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, எங்கள் ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பெருமாள் சார், பிடி சார் தான் அதை வந்து இப்படி ஒரு கேம் இருக்குது, நீ போய் விளையாடு. ஆனால் நான் முதல்ல கோகோ பிளேயர் தான். கோகோ பிளேயர் வந்து இந்த அட்டையாபட்டியான்னு பேர் சொன்னாவே யாருக்குமே தெரியாது. எல்லாம் சும்மா அப்படியே சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த கேமோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரில. 1 இயர் வந்து நான் ஸ்டேட் மீட்டை விளையாடும் போது தான் அந்த கேமோட ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு நீ விளையாட வச்சது வந்து பெருமாள் சார், எங்கள் ஸ்கூலோட பிடி சார், அப்புறம் ஆனந்த் சார், அப்புறம் வந்து எங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சார் கவின் சார் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த கேம் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நான் சென்னையில் வந்து சிவா சார் மூலியமாக தான் இந்த கேமை அதிகமாக கற்றுக்கிட்டேன். எங்கள் செக்ரட்டரி சார் அவர் தான் எங்களை மோல்டு பண்ணி இந்த இடத்துக்கு நான் ஒரு 12 இயர்ஸாக அந்த கேம் விளையாண்டுருக்கேன் நான். அதனால் அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களை மோல்டு பண்ணி ஸ்டேட் மீட் எடுத்துகிட்டு போனார். அப்புறம் நேஷனல்ஸுக்கும் எடுத்துகிட்டு போனார். நேஷனல்ஸும் செலக்ட் பண்ணி தான் இன்டர்நேஷ்னல் 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேம் நான் விளையாண்டுருக்கேன். இல்லை, கண்டிப்பாக பார்க்கணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ லாஸ்ட் டைம் இங்கே சென்னையில் நடந்த மேட்ச்லேயே நம்ம பிரான்ச் மெடல், தமிழ்நாடு வந்து பிரான்ச் மெடல் வின் பண்ணிச்சு. அந்த மேட்ச்க்கு வந்து அவரை முடிச்சுட்டு போய் உதயநிதி நான் பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம், பட் முடியல. இப்போ இந்தியாவுக்காக கோல்டு அடிச்சிருக்கோம். அவரே வந்து நம்மளை இப்போ எங்களை வந்து கூப்பிடுவாருன்னு நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.